கடலை மாவு குருமா. இட்லி, தோசை, சப்பாத்தி, பூரின்னு எல்லாத்துக்குமே ஒரே சைடிஷ்ங்க பெர்ஃபெக்டாக இருக்கும். ஸோ வாங்க எப்படின்னு பார்க்கலாம். ஸோ எண்ணெய் ஊற்றி கடுகு, கொஞ்சம் சீரகம் போட்டு நல்லா பொரிஞ்சதும் கருவேப்பிலை போடுங்க. கொஞ்சமாக வெங்காயம் போட்டுக்கோங்க. வெங்காயம் நல்லா வதங்கட்டும். வதங்கினதுக்கப்புறம் தக்காளி கட் பண்ணி வச்சுருக்கிறத எடுத்து அது கூட ஆட் பண்ணிக்கோங்க. தக்காளி நல்லா வதங்கினதும் கட் பண்ணி வச்சுருக்க வெஜிடபிள்ஸ் எல்லாத்தையுமே ஆட் பண்ணிக்கோங்க. நான் இதில் வந்து முட்டைக்கோஸ், கேரட், பரங்கிக்காய் இது 3மே ஆட் பண்ணியிருக்கேன். நீங்கள் என்னென்னலாம் கிடைக்குதோ ஸோ எல்லாத்தையுமே அது கூட ஆட் பண்ணிக்கோங்க. காய் நல்லா வேகட்டும். ஸோ வெந்ததுக்கப்புறம் நம்ம கடல மாவை கரைச்சி அதில் ஊற்றிக்கலாம். கடல மாவை கரைக்கும்போது பார்த்திங்கன்னா நல்லா கட்டி தட்டாமல் கை வச்சு நல்லா மசிஞ்சு நல்லா பிசைஞ்சு எடுத்துக்கோங்க. ஏன்னா அங்கங்கே கட்டி தட்டுச்சுன்னா குருமாவில் அங்கங்கே திட்டு இருக்கும். ஸோ அவ்வளோதாங்க. ஸோ கடல மாவு நல்லா கரைச்சி எடுத்ததுக்கப்புறம் நல்லா வெஜிடபிள்ஸ் எல்லாமே நல்லா குக் ஆனதுக்கப்புறம் நம்ம வந்து கரைச்சி வச்ச கடலை மாவை ஆட் பண்ணிடலாம். இதில் தேவையான அளவு வந்து தண்ணி ஊற்றிக்கோங்க. இதில் கொஞ்சமாக மஞ்சள் தூள், கொஞ்சமாக உப்புத்தூள், தேவையான அளவு மிளகாத்தூள் சேர்த்துக்கோங்க. நார்மலாக வந்து இந்த கடல மாவுக்கு வந்து மிளகாத்தூள் சேர்க்க மாட்டாங்க. தாளிக்கும் போது வரமிளகாய் அல்லது பச்சை மிளகாய் இதை வந்து ஆட் பண்ணிக்கோங்க. ஏன்னா இது மஞ்சள் கலரில் இருக்கிறது தான் இதோட ஸ்பெஷலே. ஸோ அதை பார்த்துக்கோங்க. எல்லாம் மிளகாத்தூள் போட்டே ஆகணும்னு தாராளமாக போட்டுக்கோங்க. கலர் மட்டும் கொஞ்சம் சேஞ்ச் ஆகும். நல்லா கொதிக்க விட்டு எந்த அளவுக்கு உங்களுக்கு திக்னஸ் வேணுமோ அந்த அளவுக்கு திக்னஸ் வந்ததும் அடுப்பை ஆஃப் பண்ணிட்டு கொத்தமல்லி தழை தூவி நீங்கள் சர்வ் பண்ணலாம். ஸோ அவ்வளோதாங்க. இது பார்த்திங்கன்னா இட்லிக்கு, தோசைக்கு, சப்பாத்திக்கு, பூரிக்கு எல்லாத்துக்கும் வைக்கலாம். பூரிக்கு மட்டும் பார்த்திங்கன்னா இன்னும் கொஞ்சம் திக்னஸ் அதிகமாக விட்டிங்க அப்படின்னா பர்ஃபெக்டாக இருக்கும். ஸோ ஹெல்த்தியாக சாப்பிட்றதுக்கு வெஜிடபிள் குருமா, அதுவும் கடல மாவில் குருமா. ஸோ அவ்வளோதாங்க. ஸோ ட்ரை பண்ணி பாருங்கள்.